வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த சம்மர் சீசன் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இந்த வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் பரவிக்கிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்ல போனோம்னா மெட்ராஸ் ஐ. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த மெட்ராஸ் ஐனா என்ன, மெட்ராஸ்ல தான் வந்துதா, அதே மாதிரி எப்படிலாம் பரவுது, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம பண்ணணும் இந்த மெட்ராஸ் ஐக்கு அப்படின்ட்டு விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் சொல்லலாம். மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் முதல்ல அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். கன்ஜங்டிவைட்டிஸை பிரிச்சோம்னா ரெண்டு வார்த்தை இருக்கு அதுக்குள்ள, கன்ஜங்டிவா பிளஸ் ஐட்டிஸ். கன்ஜங்டிவா அப்படின்றது என்னன்னா, நம்ம கண் இருக்குல்ல, நம்ம கண்ணோட அவுட்டர் லேயர் தான் கன்ஜங்டிவா. வெளி பக்கத்துல இருக்கிற ஒரு லேயர். ஒரு லேயர்னா என்னது, ஒரு கவர் மாதிரி இருக்கும், இப்படி பிச்சம்னா வந்துடும், ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த அவுட்டர் லேயர் தான் கன்ஜங்டிவா. கிட்டத்தட்ட நம்ம கண்ணோட என்டையர் சர்ஃபேஸ்க்கும் வரும். இந்த இடத்துல இந்த வெள்ளைக்கு மேலலாம் அழகா ஒரு லேயர் மாதிரி தெரியும், அதுதான் கன்ஜங்டிவா. ஐட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வீக்கம். அப்போ கண்ணுல இருக்கிற அவுட்டர் லேயர்ல ஒரு வீக்கம், ஒரு வீங்குதல் அப்படின்றது தான் கன்ஜங்டிவைட்டிஸ். அது ஒரு வைரஸ்னால வருதுன்னும் போது அது பேர் வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ், அவ்வளவுதான். அப்போ ஒரு வைரஸ் நம்ம கண்ணை தாக்கி நம்ம கண்ணோட அவுட்டர் லேயரில் ஒரு வீக்கத்தை உண்டாக்குது. இது பேர் தான் வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். இதுக்கு கொலோக்கியலா இன்னொரு பேர் தான் மெட்ராஸ் ஐ. ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பா மெட்ராஸ் அந்த டைம்ல எல்லாம் நம்ம ஊரோட பேர் சென்னை இல்ல, மெட்ராஸ், ஓகேங்களா? ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு நேம் மெட்ராஸ். மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சீசன் சேஞ்சஸ் அப்போ இந்த நோய்கள் ரொம்ப அதிகமா பரவிட்டு இருந்ததுனால இதை மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொலோக்கியலா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. புக்ஸ்லயும் அதே மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்டா இதை ஏன் இப்ப பேசுறோம் அப்படின்னா, இந்த சீசன் சேஞ்ச், இந்த சம்மர் டைம் அப்பதான் இந்த விண்டர்ல இருந்து சம்மர் டிரான்சிஷன் டைம் அப்பதான் இந்த வைரஸ்கள் இந்த மெட்ராஸ் ஐ வைரஸ் அதிகமா பரவும், வைரல் கன்ஜங்டிவைட்டிஸை ஏற்படுத்தும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு வைரஸ். பாத்தீங்கன்னா கண்ணை தாக்கி இந்த மாதிரி வீக்கத்தை உண்டாக்குது. ரெண்டாவது என்னென்ன சார் இதோட அறிகுறிகள், சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஆரம்பிக்கும் போதே நம்ம கண்ணு திடீர்னு ஒரு நாள் அப்படியே உறுத்துற மாதிரி இருக்கும். என்னடா அது கண்ணு ஒரு மாதிரி உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டே தேய்க்க ஆரம்பிப்பேன். சரியாயிடும், தூசி பட்டுருச்சு போல. திருப்பி அந்த கழுவ ஆரம்பிப்பேன், தூசி பட்டுருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி நேரம் போயிடும். 6 மணி நேரமா இன்னும் அந்த தூசி போகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு கண்ணாடி பார்க்கும் போது தான் தெரியும் அந்த கண்ணு அப்படியே ரெட்டா ஆரம்பிக்கும். என்னடா அது ஒரு மாதிரி ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு இப்படி பார்த்தா ரெட் ஆரம்பிக்கும். சரி பார்ப்போம், நாளைக்கு காலையில தூங்கி எழுந்தா சரியாயிடும் அப்படின்னு நினைப்பேன். காலைல தூங்கி எழுந்திக்கும் போது பிரச்சனை அதிகமாயிரும். காலையில எழுந்துக்கும் போது அந்த ரெட்னஸ் இன்னும் பயங்கரமா இருக்கும், கண்ணு உறுத்தல் அதிகமா இருக்கும், உன்னால கண்ணை திறக்கவே முடியாத மாதிரி இருக்கும், லைட்டா வலி இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மெயினா ஒரு உறுத்தல் சென்சேஷன், ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், வாட்டரிங் ஃப்ரம் த ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்தல்மாலஜி புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா இந்த மெட்ராஸ் ஐல இருக்கும். ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டா எதெல்லாம் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உன்னோட கண்ணோட பார்வை துளியும் குறையாது. கண் பார்வை நல்லா தெரியும், திறந்தா தெரியுது, எல்லாமே நல்லா தெரியுது அப்படின்னு. ஆனா பார்வை அஃபெக்ட் ஆகாது. ஆனா என்னென்ன தொந்தரவு இருக்கும், ரெட்டா இருக்கும், தண்ணி வரும், ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருக்கும், இச்சிங் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்குமே தவிர உன்னோட பார்வை பிரச்சனை வராது. ஒண்ணு. ரெண்டாவது, வலின்றது பெரிய அளவுல இருக்காது. ரொம்ப வலிக்குது, ஐயோ குத்துதே அப்படின்ற மாதிரி ஒன்றும் இருக்காது. ஆனா உறுத்திக்கிட்டே இருக்கும், உனக்கு கடுப்பா இருக்கும், யாருக்கா இருந்தாலும் கடுப்பா தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு 4-5 நாளுக்கு போயிட்டே இருக்கும். 4வது நாள் 5வது நாளுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தா அந்த தண்ணி வர்றது குறையும், ரெட்னஸ் குறையும். அடுத்த நாள் பார்க்கும்போது இன்னும் குறையும், அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது குறைந்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி போயிடும். இப்படிதான் அந்த வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் போகும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இட் இஸ் அ செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். அப்படின்னா என்னன்னா, நீங்க எதுவும் பண்ண வேணாம், நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும்ன்ற மாதிரி, நீங்க எதுவும் பண்ணலனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம் கம்மியாயிடும். எதுவும் பண்ண வேணாம்னா நாங்க என்ன சார் பண்ண போறோம்னா, பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற பாட்டிங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்களாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. கண்ணுல இப்பதான் விளக்கெண்ணெய் ஊத்துனோம்னா அந்த சூடு தான்ப்பா, வேற எதுவும் இல்லை. கண்ணில் விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் நல்லா கலந்து ஊத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், சரியாயிடும் அப்படின்னுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வா 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 நம்ம இவர்கிட்ட வைத்தியர்கிட்ட போலாம், ஒரு 4-5 மூலிகைகளை அரைச்சு கண்ணில் இப்படி ஊத்தினாருன்னா அந்த கிளிமிகளை அறிஞ்சிரியா அப்படின்னுவாங்க. தேவையில்லாத வேலைங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலையில ஈடுபடாதீங்க. அப்புறம் சில பேர் கண்ணில் ஏதோ ஒட்டிட்டு தான் இருக்கு, இதை நானே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னை வச்சு எடுக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. பின்னை வச்சு எடுக்கிறது, கண்ணுக்கிட்ட ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் கொண்டு போகலாமா, ஐயோ அது ஒரு சும்மா பால் மாதிரி அழகா பஞ்சு மாதிரி இருக்கும், சிக் அப்படின்னு குத்திச்சுன்னா. தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த வீட்டு வைத்தியத்தில் ஈடுபடாதீர்கள், புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொஞ்சம் இதுவாகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தான் கண் டாக்டர்கள்னு படிச்சுட்டு ஆப்தல்மாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தீங்கனாலே அவங்க ஐடியா கொடுப்பாங்க.
சில பேர் டேரக்டா மெடிக்கல் ஷாப்ல போய் அம்மா கண்ணு இப்படி இருக்கு அப்படின்னும் போது கேட்கும் போது நிறைய மெடிக்கல் ஷாப்ல தெரியாம இந்த ஸ்டீராய்டு டிராப்ஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டீராய்டு டிராப்ஸ் மெட்ராஸ் ஐக்கு போடவே கூடாது. போட்டோம்னா சில நேரத்துல வந்து அந்த கார்னியல் எரோஷன்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பல கண்கள் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஸ்டீராய்டு டிராப்ஸ் ஆப்தல்மாலஜிஸ்ட் சொல்லாம போடவே கூடாது. நிறைய பேர் ஆன்டிபயோட்டிக் டிராப்ஸ் கொடுப்பாங்க, அந்த இதெல்லாம் போடவே கூடாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவர் யாரு, கண்ணை பத்தி படித்த ஆப்தல்மாலஜிஸ்ட். அப்போ கண் டாக்டர் போய் நீங்க பார்க்கணுமா, இல்ல சும்மா மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதாவது ஒரு டிராப்ஸ் கொடுங்கண்ணே கண்ணு ஒரு மாதிரி வீக்கமா இருக்குன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவருக்கு கொடுக்குற ஒரு 300 ரூபாய்க்காக ஒரு ஆப்தல்மாலஜிஸ்டுக்கு ஃபீஸ் ஒரு 300 ரூபாவோ 500 ரூபாவோ எவ்வளோ சொல்றாரோ அதுக்காக போய் உட்காந்துக்கிட்டு அந்த 500 ரூபாய் இதுக்கு அந்த ஆளுக்கு வேஸ்ட் பண்ணணும். நம்ம போய் மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு டிராப்ஸ் வாங்கி போடுவிட்டு உங்க கண்ணை பர்மனெண்டா டேமேஜ் பண்ணி சீல் பிடிக்க வச்சுக்காதீங்க. இது வந்து நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸா வந்து வச்சுக்கோங்க. என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது இந்த மெட்ராஸ் ஐ வந்தா, என்னென்னலாம் பண்ணணும், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பொறுமை காக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்க வேண்டும். மூணாவது விஷயம் வந்து நீங்க போய் ஒரு கண் டாக்டரை பார்க்க வேண்டும். நல்ல ஹெல்த்தியா சாப்பிட வேண்டும், நல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். என்னென்னலாம் சுத்தமா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு போய் வந்து இந்த கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கைகள்ல பல அழுக்குகள் இருக்கும், அந்த கண்ணு கொண்டு போனீங்கன்னா அழுக்குகள் பரவ செய்யும். நான் சொன்ன மாதிரி தெரியாத டிராப்ஸ்களை போடாதீர்கள். நான் சொன்ன மாதிரி எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், அந்த எண்ணெய்ன்னு சொல்லிட்டு எந்த எண்ணெயும் ஊத்தாதீர்கள். இது எல்லாமே நீங்க பண்ணக்கூடாத முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒரு காமன் மித்து என்ன அப்படின்ற மித்துன என்ன, ஒரு பொருளி என்ன அப்படின்னா, மெட்ராஸ் ஐ பேஷண்ட்டை நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு மெட்ராஸ் ஐ வந்துடும். இந்த காதல் பரவுதல் மாதிரி அவனை கண்ணை பார்த்தாலே போதும் அப்படி நம்மளுக்கு வந்துடும்ன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஐயோ மெட்ராஸ் ஐயா, ஐயோ அவன் கண்ணை பார்க்காத உனக்கு வந்துடும், அவன் கண்ணை பார்க்காத உனக்கு வந்துடும். அப்படிலாம் பரவாதுங்க, கண்ணை பார்த்தாலாம் பரவாது. அப்போ எப்படி இந்த வைரஸ் பரவுது அப்படின்னா, இப்போ நான் மெட்ராஸ் ஐ பேஷண்ட், நான் வந்து கண்ணை போட்டு லைட்டில் அப்படி தேய்ச்சி என் வைரஸ் என் கையில் வர வச்சுட்டேன். இப்போ இன்னொருத்தர் வராரு, வாங்கண்ணே எப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை குடிக்கிறேன். அந்த கையை அவர் கொண்டு போய் கண்ணை வைப்பாரு. அப்படிதான் இந்த வைரஸ் பரவுது. ஸோ டைரக்ட் டச் மூலியமா தான் பரவுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹேண்ட் கர்ச்சிஃப் டவல்ஸ், சில பேர்லாம் வந்து ரூம்மேட்ஸ் இருப்பாங்க, அவன் ஒரு டவல்ல போட்டு எல்லாம் அந்த தொடச்சி வச்சிருப்பான், இவன் அவசரத்துக்கு வந்து இவன் அந்த மூஞ்சில எடுத்து தொடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் பரவுது. ஸோ இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம கைகள் குலுக்கிறது மூலியமாவோ, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கண்களில் வந்து கைகளை வச்சு அது மூலியமா பண்றது மூலியமாவோ, இல்லைனா டவல், பெட்ஷீட்ஸ், ஹேண்ட் கர்ச்சிஃப் மூலியமாவோ தான் பரவுதே தவிர பார்த்தாலே பரவும் அப்படின்றது இதுல இல்லை அப்படின்றது நம்ம இம்பார்ட்டன்ட். மற்றபடி இது பயப்படுறதுக்கான நோய் கிடையாதுங்க. இது ஒரு செல்ஃப் லிமிட்டிங், வரும் போயிடும், பயப்படாதீங்க. பார்க்க தான் பயமா இருக்குமே தவிர ஆள் தான் வந்து பார்க்க கோரமா இருப்பதை தவிர மனசு ரொம்ப சுத்தம்ன்ற மாதிரி வைரல் கன்ஜக்டிவைட்டிஸ் பல பேருக்கு வந்துட்டு போயிருக்கு, எனக்கும் வந்துட்டு போயிருக்கு. ஒன்றும் பண்ணாது, வரும் போகும். ஓகேங்களா? நீங்க தேவையில்லாம அதை போட்டு ரொம்ப நோண்ட வேண்டாம். எப்ப போய் உடனே டாக்டரை பார்க்கணும்னா, வலிகள் ரொம்ப அதிகமாகுது, பார்வைகள் ஏதாவது குறையுது, சீல் மாதிரி கிரீன் கலர்ல இந்த மாதிரி ஏதாவது வருது, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா போய் உடனே வந்து டாக்டரை பாருங்க, ஆப்தல்மாலஜிஸ்ட்டை பாருங்க அப்படின்ற அறிவுரையை வந்து சொல்றேன். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா மெட்ராஸ் ஐ நம்ம ஊர் மாதிரியே தான். ஓகேங்களா? ஜாலியான ஒரு ஊர் மாதிரி, இது ஒரு ஜாலியான நோய், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.